சார், அண்ணா வழியில் மக்களை சந்திங்கள், மக்களுடன் வாழுங்கள், அதுக்காக தான் இந்த சின்ன கோவையில் மாநாடு நடைபெறுது. தாவேகா மாநாடு இது மக்கள் கூட ஆதரவு ஜூட் கமிட்டி மாநாடு நடக்குது ஆதரவு சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் அவங்க மக்களை சந்திக்கல, இப்போ நல்ல வரவேற்பும் இருக்குது. அது அவங்க கட்சியை வளர்க்கறதுக்காக அவங்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் வளர்க்கட்டும், வளரட்டும். அவரோட கருத்து போலீஸை விட்டு மிரட்டுறார்கள், போலீஸ் காவலர்களை விட்டு மிரட்டி துணைவேந்தர்கள் இதை பங்கேற்காமல் தடுத்து நிறுத்துறாங்க. ஆளுநர் அவர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளால் இது போன்ற குழப்பங்கள் உருவாகின்றன. அவர் இங்குள்ள அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாகவே அவர் ஏற்க மறுக்கிறார். இதுவரையில் வேறு எந்த ஆளுநரும் செய்யாத பல குளறுபடிகளை ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிரான செயல்களை தொடர்ந்து அவர் செய்து வருகிறார். அதனுடைய விளைவாகத்தான் துணைவேந்தர்கள் தன்னிச்சையாக புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு எதிராக எப்படி துணைவேந்தர்களால் இயங்க முடியும்? ஆளுநர் ரவி அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்களால் எப்படி பேரில் பங்கேற்க முடியும்? ஆகவே ஆளுநர் அவர்களின் நிலைப்பாடு துணைவேந்தர்களுக்கு தேவையற்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது. அவர்தான் அதற்கு காரணம், தமிழ்நாடு அரசு அல்ல. ஆகவே அவர் தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். தலித் மற்றும் ஏழை மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக இந்த பல்கலைக்கழக விவகாரத்தில் அனைத்து தடைகளும் போடுறார் முதலமைச்சர். இது பிற்காலத்தில் ஒரு அரசியலுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றதுக்காக தான் இதை செய்யறாரு அப்படின்னு ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ரவி சொல்லியிருக்காங்க. தலித் மற்றும் ஏழை மக்களுக்கு பயன்படும் இந்த பல்கலைக்கழக விவாதங்கள்ல அனைத்தும் தடுப்பதற்கு காரணம் பிற்காலத்தில் அரசியல் இது அவங்க அடுத்த கட்டத்துக்கு வருதே ஒரு தடுக்கிறார். அவர் திட்டமிட்டு திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே அவதூறுகளை பரப்புகிறார். ஒரு எதிரான மனநிலையை கட்டமைக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களில் ஆளுநருக்கு அக்கறை இருப்பதைப் போலவும் முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை என்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். அவர் ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து ஒரு அரசியல்வாதியைப் போல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். ஆகவே அவருடைய யூகங்களை நாம் ஏற்க தேவையில்லை. காஷ்மீர் சம்பவத்தை தொடர்ந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா அரசு அதே போல 2 நாட்களுக்குள்ள பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு வெளியேறணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு எப்படி பார்க்குறீங்க? நீங்க கூட பாகிஸ்தான் கூட போர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பாகிஸ்தானில் எங்கேயுமே போர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து, பொதுவான கருத்து. இதை அவர்கள் வெறும் மத அடிப்படையிலான பிரச்சனையாக மாற்றுவதற்கு, இந்து முஸ்லீம் என்கிற அடிப்படையிலே மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள். அங்கே பயங்கரவாதம் என்பது நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் நிலப்பரப்பை யார் கையாளுவது, யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது என்கிற முரண்பாடு இந்திய எல்லையோடு ஜம்மு காஷ்மீர் இணைந்த காலத்திலிருந்து இருக்கிறது. அதனுடைய பக்க விளைவுகளாகத்தான் பயங்கரவாதங்கள் இங்கே தலை தூக்கி இருக்கின்றன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மத அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை பேசுகிறது, தொடர்ந்து அப்படியே அதை சித்தரிக்க முயற்சிக்கிறது. இதன் மூலம் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு நாடு, இந்தியா இந்துக்களுக்கான நாடு என்கிற ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்கிற
முயற்சியும் அவர்களிடத்திலே உள்ளது. இது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். அதன் அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை இங்கே பரப்பி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.